எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோகங்களுடைய வரிசையில் சதுர்முகி யோகம். அதாவது நம்ம ஆரம்பத்திலே யோகங்களினுடைய டாப்பிக்கில் பேசும்போது சொல்லியிருப்போம். இந்த சின்ன சின்ன யோகங்கள், அதாவது இவர் இணைந்தால் அந்த யோகம், இவரோடு அவர் இணைந்தால் அந்த யோகம் என்றெல்லாம் சொல்லி அது அந்த திசை வராமல் போகும், அல்லது அந்த இணைவில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. யாரோடு இணைந்திருக்கிறார், யார் வீட்டில் இணைந்திருக்கிறார், யாருடைய சாரம் ஏறி இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அப்போ சில நேரங்களில் அந்த யோகம் செயல்படாமல் கூட போய்விடும். இப்போது அந்த யோகம் இருக்குது, இது எனக்கு எந்த பலனையும் செய்யலைன்ற சொல்லணும்னா நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதனால தான் யோகங்களை தெளிவாக தேர்ந்தெடுத்து, இந்த யோகங்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த யோக பலன்களை செய்யாமல் போவதில்லை என்பதற்காக முதல் தரமாக பஞ்சமகா புருஷ யோகங்கள், அந்த 5 கோள்கள் இணைந்து ஏற்படுத்தக்கூடிய, இணைந்து என்பதை விட அந்தந்த கோள்கள் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவதை பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு சொல்லிட்டு அது தனி டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதுபோல் தர்ம கர்மாதிபதி யோகம் அடுத்து அந்த பஞ்சமகா புருஷ யோகங்களுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய தொழிலில் ஏற்றங்களை தந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை பார்த்துட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா. அதில் அதுக்கடுத்து குறிப்பிட்டு கைவிட்டு எண்ணி சொல்லக்கூடிய யோகங்கள், அதே போல் பெருவாரியான ஜோதிடர்களால் அடையாளப்படுத்தப்படாத அல்ல சொல்லப்படாத யோகம் என்று சொல்லக்கூடியது இந்த சதுர்முகி யோகம். இந்த யோகம் என்ன அப்படின்னு சொன்னால் அதிலே இருக்குது. சதுர் அப்படின்னு சொன்னால் 4ன்னு பொருள் இல்லைங்களா. 4 முக யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 9 கோள்களும் 4 வீடுகளில், அதாவது 4 வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது அது தங்களுக்குள் கேந்திரங்களில், அதாவது 9 கோள்களும் அந்த 9 கோள்களில் 2 கோள்கள் ஒரு வீட்டிலிருந்து அது லக்னமாகி, அடுத்து மீதி உள்ள கோள்கள் அந்த லக்னத்திலிருந்து கேந்திரங்களில் 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் அமையப்பெற்று இருக்கக்கூடிய அந்த யோக அமைப்பு அல்லது அந்த கிரகங்களினுடைய அந்த இருப்பு சதுர்முகி யோகம் என்று நாம் சொல்லுகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி கேந்திரங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஏன் அந்த 4 இடத்தில், அதாவது குறிப்பாக கேந்திரங்களில் 9 கோள்களும் அடைப்பட்டோ அல்லது இருப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இருப்பதை இவ்வளோ ரொம்ப ஃபெமிலியராக ஒரு உயர்வாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த கேந்திரங்களை பற்றி பேசும்போது கேந்திரங்கள் என்பது ஒரு ஒளி பிரதிபலிப்பு புள்ளிகள் என்று சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்போது கோள்கள் தங்களுக்குள் கேந்திரங்களில் மட்டுமே இருக்கும்போது, இது ஒரு கேந்திரத்தில் உள்ள கோள் அடுத்த கேந்திரத்தில் ஒளியை பரப்பும், அந்த கேந்திரத்தில் உள்ள கோள் அடுத்து கேந்திர வீடுகளில் உள்ள கோள்களின் மீது ஒளியை பரப்பும். இவ்வாறாக ஒவ்வொன்றும் மற்றொன்றின் மீது அந்த ஒளியை பிரதிபலித்து கொண்டு அந்த ஒளியினுடைய பிரகாசத்தை அந்த ஜாதகத்திற்கு அதிகப்படுத்தும். இப்போ இந்த இடத்துல ஒளி இழப்பே ஏற்படுவதில்லை, கரெக்டுங்களா. இப்போ அந்த கேந்திர புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறது நம்ம அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் இந்த தொழில்நுட்பம்லாம் வளராத காலத்தில் ஒரு கண்காணிப்பதற்காக ஒரு பிரதிபலிப்பு, ஒரு கண்ணாடியில் ஒரு விளக்கேற்றி அந்த ஒளி இன்னொரு கண்ணாடியின் மீது பிரதிபலிக்க செய்வார்கள். அது இன்னொரு கண்ணாடி, அது இன்னொரு கண்ணாடி ஆக ஆரம்பித்த கண்ணாடிக்கு அந்த ஒளி ஒரு ஒளி மையத்தை உருவாக்கிவிடும். அந்த கேந்திர புள்ளிகள், அதாவது இந்த பிரதிபலிப்பு கண்ணாடிகள் வைத்திருந்தார்கள் அல்லவா, அதற்கு இடைப்பட்ட இடத்தில் மிகப்பெரிய ஒளி செறிவாக இருக்கும். அங்கு காவலாளிகள் கண்காணிப்பதற்காக இந்த முறையை அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள். அது இந்த காலத்திலும் இருக்கிறது. அப்போது இது எதற்கு உதாரணமாக சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த கேந்திரங்கள் ஏன் நம்ம ரொம்ப மிக முக்கியத்துவமாக நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக அது கேந்திர புள்ளிகள் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன், கேந்திர புள்ளிகள் என்பது அந்த இடத்தில் உள்ள கோள்கள் ஒளியை எல்லா கோள்களும் ஒளியை பிரதிபலிக்கிறது. அந்த கேந்திரத்தில் உள்ள கோள் பிரதிபலிப்பு என்பது ஒரு 4 இடங்களில் முழுமையாக குவிக்கப்படுகிறது என்பதனால் அந்த கேந்திரத்தில் உள்ள கோள்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால தான் நம்ம பார்த்துருப்போம், அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் கூட நம்ம என்ன சொல்லியிருப்போம், கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவதுன்னு சொல்கிறோம். ஏன் மற்ற இடங்களில் ஆட்சி உச்சம் பெற்றால் ஏன் பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லக்கூடாதா? அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ அந்த கேந்திரம் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த கேந்திரங்களில், இந்த 4 இடங்களில் கோள்கள்
இருந்து தங்களுக்குள்ளாக அந்த ஒளியை பிரதிபலித்து ஒளியை வீணாக்காமல், ஏன்னா வேறு எந்த கோளும் மற்ற இடங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம் அந்த யோகத்துக்கு இல்லைங்களா. அனைத்து கோள்கள் 9 கோள்களும் அந்த கேந்திர புள்ளிகள் தங்களுக்குள் அல்லது லக்னத்திலிருந்து கேந்திரங்களிலேயே அமைய பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். அப்போது ஒளி எங்கும் லாஸ் கிடையாது இல்லைங்களா, அதாவது ஆற்றல் லாஸே கிடையாது. அப்போது அந்த ஒளி முழுக்க அந்த ஜாதகத்தில் குவிக்கப்பட்டு அந்த ஜாதகம் ஒளியை பெறுகிறது, பிரகாசமாகிறது என்று நம்ம சொல்கிறோம். அது என்ன மடியும் ஒளின்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் எல்லா இடங்களிலும் இதை பற்றி மட்டும்தான் பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். ஜோதிடத்தில் ஒளியும் ஈர்ப்பு விஷயம்தான் அடி முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போல் ஜோதிடத்தினுடைய அதிநாதமே இந்த ஒளியும் ஈர்ப்பு விஷயம்தான்றதை அனைத்து வீடியோக்களையும் நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்குறோம். காரணம், எந்த ஒரு யோகமோ எந்த ஒரு தோஷமோ அனைத்தும், தோஷம் என்பது என்ன, ஒளி அந்த ஜாதகத்திற்கு படவில்லை அல்லது அந்த கோளால் ஜாதகம் ஒளி பெறவில்லை. யோகம்னா என்ன, அந்த கோளால் அந்த சில பாவகங்களில் அல்லது சில ஸ்தானங்களில் ஒளி அதிகமாக பதிகிறது, ஒளி செறிவு அதிகமாக இருக்கிறது, அதனால் அந்த யோகம் உண்டாகிறது, அவ்வளோதான் இல்லைங்களா. இணைவாக இருக்கட்டும் பார்வையாக இருக்கட்டும் அனைத்தும் ஒளி மற்றும் ஈர்ப்பு விசையை மையமாக கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். அதுவும் இந்த 4 இடங்களில் உள்ள அந்த அனைத்து கோள்களும் 4 இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதில் அந்த 4 இடத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் ஆட்சி பெற்றிருக்க முடிய வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஒரு சில கோள்கள் ஆட்சி உச்சம் பெற்று அந்த 4 இடங்களில் அந்த அனைத்து கோள்களும் இருக்கப்பெறுவது அந்த சதுர்முக யோகத்தினுடைய பலனை இன்னும் ஊக்குவிப்பதாக அமைந்து விடுகிறது. அப்போது இந்த 4 இடங்களில், அதாவது குறிப்பாக கேந்திரங்களில்னே சொல்கிறோம், அதாவது லக்ன கேந்திரங்களில் மட்டுமே அமைவது சிறப்பு, அல்லது ஒவ்வொரு கோளும் தங்களுக்கு கேந்திரங்களில் 9 கோளும் ஒருங்கிணைந்து இருப்பதும் ஒரு வகையான சதுர்முக யோகம்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ அந்த ஒளி இழப்பு, இப்போ இந்த கோள்கள் அந்த 4 இடங்களில் மட்டுமே இருக்கும்போது, கேந்திரங்களில் மட்டுமே அமையப்பெற்று இருக்கும்போது ஒளி இழப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. அது ஒரு உயர்வா சதுர்முக யோகம்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சரி, அப்போ வந்து ஒளி இழப்போ அங்கே ஈர்ப்பு விசை இழப்போ இல்லை, ஒளி தழும்பி வலியும் ஜாதகம் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ என்ன அதில் எது மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சதுர்முக யோகத்தை பொறுத்தவரையில் அரிதிலும் அரிதாக ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்க்கப்பெற்ற ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஒளி பிரகாசமாக இருக்குது, ஒளி வந்து அங்கே செறிவு அதிகமாக இருக்குது அந்த ஜாதகத்தில் அப்படின்றது தான் இதனுடைய மையமாக சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிரித்த முகத்துடனே என்றும் இருப்பார்கள், ஒரு எப்போதும் ஒரு எனர்ஜி லாஸே இருக்காது, புத்துணர்ச்சியுடனே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள், எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை பேசக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்களாக நம்ம சொல்கிறோம். அதே போல் வெற்றி பெறுகிறோமோ தோல்வி பெறுகிறோமோ என்பது அவர்களை எப்பொழுதுமே அவங்க அதை பார்க்க மாட்டாங்க, கடின உழைப்பை வந்து போடுவாங்க. வெற்றி பெற்றாலும் பெருவகையாக அதை கொண்டாடுவதில்லை, தோல்வி பெற்றாலும் துவண்டு போவதில்லை. இந்த போன்ற மனிதர்களை, உயர்வான எண்ணம் கொண்ட மனிதர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு சில, ரொம்ப அரிதிலும் அரிதாக ஒரு சில ஜாதகங்களை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அனைத்துமே சரியான வயதில் அவ்வப்போது நடைபெறக்கூடிய ஜாதகம் அப்படின்னு கூட சிம்பிளாக சொல்லிடலாம். அப்போது இப்போ அந்த ஒளி இழப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. இந்த 4 இடங்களில் இருக்கும்போது ஒன்றன் மீது ஒன்று குவித்து அந்த ஒளி, அதாவது ஒளி பெறாத கோளையும் ஒளி பெற செய்து அனைத்து கோளும் ஒரு ஒளி பெற்று பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன் வந்து சரி, அந்த கேந்திரங்கள் இருக்கிறது மட்டும் ஏன் அவ்வளோ சிறப்பாக சொல்கிறோம், இல்லைனா வேறு இடங்களில் கூட அந்த அமைப்பு இருக்கலாம் இல்லையா, ஒரு சிலருக்கு இருக்குது. அதுவும் ஒரு வகையான சதுர்முக யோகம்ன்றதை நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். அது என்ன மாதிரி அமைப்புன்றது அடுத்தடுத்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அப்போது நம்ம வந்து இந்த சதுர்முக யோகத்தினுடைய அந்த அமைப்பை நம்ம பார்க்கும்போது, அந்த குறிப்பாக கேந்திரங்களில் ஏன் வந்து நம்ம அவ்வளோ சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதலாம் இடம், கேந்திரங்களில் முதலாம் இடம் என்பது அது நம்மை குறிப்பது, நம்முடைய ஆளுமையை குறிப்பது, தன்னுடைய சொந்த காலில் நிற்பதை குறிப்பது, தன்னுடைய சுய அடையாளத்தை குறிப்பது இல்லைங்களா. இப்போ அந்த இடத்தில் அந்த 9 கோள்களில் சில கோள்கள் அங்கே இருக்குது. அப்போ அந்த இடம் ஒளி பெறும்போது அதனுடைய ஆளுமை அதிகரிக்கும் இல்லைங்களா. எது செய்தாலும் ஒரு வித்தியாசமாக, ஒரு யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை
செய்யக்கூடிய மனிதராக இருப்பார்கள்னு சொல்கிறோம். அடுத்ததாக 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது வித்தைன்னு சொல்கிறோம். அதாவது இக்காலத்தில் சொல்லணும் அப்படின்னா தொழில், படிப்பு, அவருடைய சாதுரியம், அதே போல் அவருடைய சொத்து, இவையெல்லாம் நம்ம அந்த 4ஆம் இடத்தை வச்சு சொல்கிறோம். அப்போது ஒரு மனிதன் ஆளுமை இருக்கணும், முதல் இடத்த சொல்லிட்டோம். 2வது வித்தை, அவருடைய தொழில் இருக்கணும். அவர்கிட்ட ஏதாவது ஒரு கைத்தொழில்னு கூட சும்மா சிம்பிளாக நீங்கள் சாதாரண மனிதர் கூட அதிக ஒரு சம்பாதியத்தோடு உயர்நிலையில் இருப்பாங்க. காரணம் அந்த வித்தை. அவருக்கு எங்கே போனாலும் அந்த வித்தை இருக்குது, அவர் படிப்பு இருக்குது. அப்போ அதை வச்சு அவர் பிழைச்சிப்பாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மனிதனுக்கு ஒரு உயர்வான இடத்துக்கு போகக்கூடிய அல்லது ஒரு நல்ல செழிப்பான வாழக்கூடிய மனிதருக்கு ஆளுமை முக்கியம், வித்தை முக்கியம். அடுத்ததாக 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை. இந்த 2 இருந்து இதுலனா கூட அடி வாங்கிடும் இல்லைங்களா? ஒரு மனிதன், அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு உச்சபட்ச சுகத்தை அனுபவிக்கிறார் அல்லது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உயர்வான இடத்திற்கு போகிறார் என்று சொன்னால் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக முடியவே முடியாது. அது பல சாதனையாளர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அந்த 7ஆம் இடமும் இந்த சதுர்முகி யோக அமைப்பில் ஒளி பெற்று பிரகாசம் அடைகிறது. அப்போ அந்த வாழ்க்கை துணையும் சிறப்பாக அமைவார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம். உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லைங்களா? அப்போது ஆளுமை இருக்குது, திறமை இருக்குது, வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இருக்குது, தொழில் நன்றாக அமையணும் இல்லையா? அது அமைஞ்சால் தானே வாழ்க்கையினுடைய உச்சபட்ச முன்னேற்றத்துக்கு போக முடியும். வருவாய் வழிகளை பலப்படுத்த முடியும் அல்லவா? அப்போ அந்த 1, 4, 7, 10 என்பது ஏன் கேந்திர புள்ளிகளாக ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது? அந்த இடங்கள் பலம் பெற்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைகிறார்கள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நாம் சொன்ன விளக்கம் தான். ஆளுமை, 1ஆம் இடம் ஆளுமை, 4ஆம் இடம் வித்தை, 7ஆம் இடம் வாழ்க்கை துணை, 10ஆம் இடம் வலுவான தொழில். இந்த 4ம் அமையப்பெற்றவர்கள் கண்டிப்பாக வீழவே முடியாது. எவரமனோடும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சுயசார்போடு தன்னிச்சையாக சந்தோஷமாக செயல்படக்கூடியவர்கள். அதனால் செல்வாக்கோடும் புகழோடும் வாழக்கூடியவர்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதனால்தான் அந்த கேந்திரங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்போது இந்த சதுர்முகி யோக அமைப்பில் இந்த கேந்திரங்கள், இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திரங்கள் பலப்படும் போது, ஒளியை பெறும்போது, இந்த 4ம் அந்த ஜாதகருக்கு வாய்க்க பெற்றால் எப்படி இருப்பார்கள் அல்லவா? அதனால்தான் இதை ஒரு குறிப்பிட்ட யோகமாக ஜோதிடத்தில் ஒரு அரிதிலும் அரிதாக சிலரே சொல்லியிருக்கிறார்கள்ன்றதை நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்போது வாழ்க்கையினுடைய அதிமுக்கிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இடங்கள், அந்த பிரதிபலிப்பு கேந்திரங்களில் அந்த கோள்கள் அமர்ந்து, அந்த கோள்களும் புனிதப்படுத்தி கொண்டு ஒளியின் பிரதிபலிப்பால், அதுபோல் அவர்கள் புனிதமானதால் தான் அமர்ந்த ஸ்தானத்தையும், அதாவது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் புனிதப்படுத்தி, அந்த ஸ்தானத்தை பலப்படுத்தி வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சத்தை தொடர அது உதவி செய்கிறது. அப்போது இதனால தான் அந்த கேந்திரங்களில் அந்த கோள்கள் இருந்து ஒளியை பிரதிபலித்து தானும் புனிதப்படுத்தி அந்த ஸ்தானத்தையும் புனிதப்படுத்துவதால் இந்த யோகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறதுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, இதில் வேறு நிலைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், சரலக்கணங்கள், ஸ்திர லக்கணங்கள், உபய லக்கணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜோதிடத்தில் இல்லைங்களா? அப்போது இந்த சரலக்கணங்கள்னு சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரம், இதை அடிப்படையாக கொண்டு இந்த யோகம் அமையப்பெற்றால் அது முதல் தர யோகம். அதாவது மேசம் லக்னமாகி மேசத்திலும் கடகத்திலும் துலாத்திலும் மகரத்தில் மட்டும் அனைத்து கோள்களும் இருக்க பெற்று அமைவது முதல் தர யோகம். அடுத்து ஸ்திர லக்னங்கள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த லக்னங்களில், இந்த வீடுகளில் ஏதாவது ஒன்றை லக்னமாகி இந்த வீடுகளிலேயே அனைத்து கோள்களும் இருப்பது 2ஆம் தர சதுர்முகி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து உபய லக்னங்கள்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்னங்களை மையமாக கொண்டு அந்த 4 லக்னங்களிலேயே வீடுகளிலேயே 9 கோள்களும் அடைப்பட்டு இருந்து அந்த ஒளி பிரதிபலித்து தரக்கூடிய யோகம் 3ஆம் தர சதுர்முகி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சர லக்னங்களுக்கு தான் இது முதன்மையாக சொல்லப்படுகிறது என்பது இதிலிருந்து நமக்கு தெரியுது இல்லைங்களா? சரிங்க, சர லக்னமோ ஸ்திர லக்னமோ உபய லக்னமோ எங்கேயோ ஒன்று கேந்திரங்களில் அமைந்து அந்த லக்னங்கள் புனிதப்படுத்தப்பட்டு, அந்த வீடுகள் புனிதப்படுத்தப்பட்டு சதுர்முகி யோகம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது அதற்கு சில விதிகள் இருக்குல்ல, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கணும், அப்போ தான் அது யோகம் முழுமையாக செயல்படும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ விதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ராகுவோடு இணையலாம், கேதுவோடு இணைஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா? 9 கோள்களும் 4 இடங்களில் இருக்கும்போது கண்டிப்பாக
சூரியனோடு இணைந்தாகணும், ராகுவோடு இணைந்தாகணும், கேதுவோடு இணைந்தாகணுன்றது அந்த சந்தர்ப்பங்கள்லாம் சில கோள்களுக்கு ஏற்படும் இல்லைங்களா? ஆக எப்படி இருந்தாலும் எந்த கிரகமும் வக்ரம் பெறாமல் இருக்க வேண்டும் என்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விதி. அடுத்தபடியாக ராகுவோடு ஒரே வீட்டில் இருப்பதனால் இணைவென்று நம்ம சொல்கிறதில்ல இல்லைங்களா? அப்போ ராகுவோடோ கேதுவோடோ இணையும் போது 22 டிகிரி இடைவெளி விட்டு அந்த கோள்கள் இணைந்து அதே வீட்டில் இருக்கும்போது அது இணைவென்று நாம் கொள்ளப்படுவதில்லை. அப்போது அது கிரகண தோஷத்திற்கு ஆட்படுவதும் இல்லை. இது ஒரு முக்கிய விதி. அடுத்ததாக சூரியனோடும் ஒரு கோள் அந்த இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இல்லைங்களா? அப்போது அதுவும் கிட்டத்தட்ட 22 டிகிரிக்கு மேல் விலகி அஸ்தங்கம் ஆகாமல் இருப்பது நன்மை. இதில் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் அஸ்தங்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அவர்கள் குறிப்பிட்ட டிகிரி நெருங்கி இணைந்திருப்பதால் ஒரு பெரிய பாதிப்பு அங்கே ஏற்படுவதில்லை என்பதும் ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த விதிகளுக்கு உட்பட்டு அந்த இணைவு என்பது அந்த 4 வீடுகளில் இருக்க வேண்டும். சரிங்களா? சரி, இதில் வேறு அமைப்பாக இப்போ சிலர் கேட்பாங்க, எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சர சிர உபயம் இதிலும் இல்லைங்க. அதே போல் லக்னத்தை மையமாக கொண்டும் அது இல்லை அப்படின்ற சிலருடைய ஆதங்கம் இருக்கும். இது அரிதிலும் அரிதான யோகம்னு நான் சொல்லிட்டோம். இருந்தாலும் இருப்பவர்களுக்கு அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் எது மாதிரி இருக்கும், அங்கே விட்டோம்னா அடுத்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் லக்னத்தை விட்டோம்னா 2ஆம் இடத்தை மையமாக கொண்டு 2, 5, 8, 1 என்ற இடங்களில் சிலருக்கு என்பதை ஒருத்தருக்கும் 2 பேருக்கு தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ அந்த அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இது நம்ம பணபரஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? 2ஆம் இடம் என்பது பணபரஸ்தானம், அதாவது தனஸ்தானம்னு சொல்கிறோம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்கிறோம். 9ஆம் இடம் அதே போல் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ 2, 5, 8, 11 இருந்து இந்த அமைப்பை ஏற்படுத்தினால் அந்த ஸ்தானங்கள் புனிதமாகிறது இல்லைங்களா? பிரதிபலிப்பு கேந்திரங்களின் அடிப்படையில் அந்த ஸ்தானங்கள் புனிதமாகிறது. இவ்வாறாக இருக்கக்கூடிய அந்த யோகத்தை தன சதுர்முகி யோகம் என்று சொல்லுகிறோம். என்று சொன்னால் பணம் எவ்வகையில் வருகிறது என்றே இவர்களுக்கு தெரியாது. பணத்தினுடைய வருவாய் வழிகள் பலப்பட்டு சரளமாக பணப்புழக்கம் இருக்கும். எந்த ஒரு முகாந்தரமே இல்லாமல் பணப்புழக்கம் இருக்கும். பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இருக்கும். அதை குறிப்பதால் இது தன சதுர்முகி யோகம் என்று சொல்லுகிறோம். காரணம் பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் புனிதமாகிறது. அடுத்ததாக சில இடங்களில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா 1 விட்டோம் அப்படின்னா 2 சொல்லிட்டோம், அடுத்து 3லேருந்து ஆரம்பிக்கும், அடுத்து 4 மறுபடியும் கேந்திரங்களுக்கு வந்துடும் இல்லைங்களா? அப்போ 3ஆம் இடத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் அதாவது 3லிருந்து லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலிருந்து அது ஆரம்பிச்சிருக்கு அந்த சுற்று அப்படின்னு சொன்னோம்னா 3, 6, 9, 12 கோள்கள் இருப்பதை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போ 3ஆம் இடம் என்பது என்னது? தைரிய வீரிய விஜயஸ்தானம். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். 12ஆம் இடம் என்பது அருமையான நித்திரை, அலைச்சல், செலவு இல்லாத நிலை. அதாவது அலைச்சல், நல்ல தூக்கம், செலவு என்பதை குறிக்கும். அந்த இடங்கள் புனிதமாகும்போது தைரியம். 3ஆம் இடம் புனிதமாகுதுன்னா தைரியம் வீரியம் உண்டு. 6ஆம் இடம் புனிதமாகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்தில் புனிதமாகுவது என்பது என்னென்னா ஒளி பட்டு அந்த ஸ்தானத்தினுடைய கெடுபலன்கள் மறைந்து நல்ல பலன்களை செய்வதுன்னு தான் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் ஒளியினுடைய சிறப்பு இந்த இடத்துல. அப்போது அந்த எதிரிகள் இல்லை, கடன் இல்லை, நோய் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் 12ஆம் இடம் என்பது பாக்கியத்தை ஊக்குவிக்கும். 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை ஊக்குவிக்கும். 12ஆம் இடம் என்பது அலைச்சல் இல்லை, செலவு அதிகமாக இல்லை, நல்ல நித்திரை என்பதை குறிக்கும். ஆக இந்த 3, 6, 9, 12 கோள்கள் இருக்கப்பெற்று அந்த சதுர்முகி யோகத்தை உருவாக்கியிருந்தால் அதை தைரிய சதுர்முகி யோக அமைப்பு என்று சொல்லுகிறோம். அதாவது எதையும் துணிந்து செய்யக்கூடிய அமைப்பு என்ற ஒரு யோகத்தை இந்த அமைப்பு தரும் என்பதால் இந்த யோக அமைப்பு சொல்லப்படுகிறது. சரிங்க, 4 இடங்களில் அதாவது லக்னத்திலிருந்து ஆரம்பித்தால் எப்படி அது வேலை செய்கிறது, அதை தான் நாம் சர ஸ்திர உபயம்னு சொல்லிட்டோம். லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்திலிருந்து ஆரம்பித்தால் என்ன செய்கிறது, 3ஆம் இடத்திலிருந்து அந்த சுழற்சி ஆரம்பித்தால் என்ன செய்கிறது என்பதையெல்லாம் பார்த்துட்டோம். ஆக மொத்தத்தில் இந்த கேந்திர புள்ளிகளில் அந்த கோள்கள் இருக்கும்போது ஒளியை பிரதிபலித்து கொண்டு ஒளி இழப்பு ஆகாமல் அந்த ஜாதகத்தை பிரகாசமாக இருக்க செய்து அவரவர்களுடைய அந்த வாழ்க்கை நிலைகளை அந்தந்த வயதில் என்னென்ன நடக்கணுமோ அதையெல்லாம் தந்து ஒரு சுகஜீவியாக, ஒரு உயர்ந்த மனிதராக, புகழ் கீர்த்தி என்றெல்லாம் தரக்கூடிய அமைப்பு என்பதால் இதை உயர்வான அமைப்பாக நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறோம்.
சரிங்களா? சரி, இந்த அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. ஏதோ ஒரு வகையில் இப்போ நாங்கள் மேலே சொன்னோம் இல்லைங்களா, இந்த விதிகள்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்குது. என்ன இதில் சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ஒளி இழப்பு இந்த ஜாதகத்தில் இல்லை என்பதால் எந்த நேரமும் ஒரு ஆற்றல் மிக்க மனிதர்களாக, சுறுசுறுப்பாக, துருதுருவென்று இருக்கக்கூடிய மனிதராக இருப்பார்கள். ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கூட அனைத்தும் அந்தந்த வயதில் அவர்களுக்கு அந்த அனைத்தையும் தரக்கூடிய அமைப்பாக தந்து தன்னுடைய கடின உழைப்பால் உயர்ந்து ஒரு இந்த குடும்பத்தில் பிறந்தவனா இந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உச்சாணி கொம்பில் அமர்ந்திருப்பார்கள். பல பேர் நம்ம பார்த்துருப்போம். ₹100 இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பித்தாங்க, இல்லை ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பித்தாங்க, பல கோடிகளுக்கு இவங்க அதிபதி. ஆனால் பிறந்தது சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தார்கள்லாம் நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? அது மாதிரியான அமைப்பை இது தருகிறது. அதே போல் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து பெற்ற மனிதராக இருப்பார்கள். காரணம், உழைப்பு இருக்கிறது, அந்த உத்வேகம் இருக்கிறது, அதன் காரணமாக பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒரு புகழ்பெற்ற மனிதராக விளங்குகிறார்கள். அதே போல் சிலர் இதில் புதனெல்லாம் வலுத்திருக்கும் பட்சத்தில் நாம் சொன்னோம், அந்த கேந்திரங்களில் இருப்பது என்பது ஒரு இது. அதில் முடிந்த அளவிற்கு சில கோள்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்புன்னு கூட நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அந்த வகையில் புதன் போன்றவர்கள் ஆட்சி பலம் பெற்றிருந்து இந்த அமைப்பு உருவாகும் போது அந்த ஒளி பிரதிபலிப்பின் காரணமாக புதன் வலுக்கிறார் இல்லைங்களா? அப்போது ஆராய்ச்சிகள் புது கண்டுபிடிப்புகளில் ஈடுபடக்கூடிய நபராகவும், அந்த ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரக்கூடியவராகவும் அனைவராலும் போற்றக்கூடியவதாகவும் இருக்கப்பெறுகிறது. அதுபோல் அந்தந்த வயதில் என்ன கிடைக்க வேண்டுமோ அனைத்தும் கிடைக்கப்பெறுகிறது. அதாவது ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்திருப்பார். ஆனால் இவர் பிறந்த பிறகு இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், ஒரு சின்ன குழந்தைக்கு யோகா அமைப்பு இருக்குது, என்னங்க செய்யும்? அந்த குழந்தை போய் சம்பாதிக்குமா? அந்த குழந்தை போய் தானே சந்தோஷமாக இருந்துக்குமான்னா, அந்த யோகா அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது அந்த குழந்தை யோக பலத்தோடு இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் அந்த குழந்தை போய் அந்த இளமை பிராயத்தில் சம்பாதிக்கவோ இல்லை பொருளை சேர்க்கவோ முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்னா, அந்த யோக அமைப்பு பெற்றோர்களுக்கு அந்த பணத்தை, செல்வாக்கை தந்து அதன் வாயிலாக இந்த குழந்தை இன்புற வேண்டும் என்பது விதி. அதனால தான் சில நேரங்களில் இவன் பிறந்தவொடனே குடும்பத்துக்கு யோகா வந்துருச்சுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது பெற்றவங்களுக்கு வரல, குழந்தைக்கு உள்ள யோக அமைப்பு அந்த பெற்றோர்களின் மூலமாக அந்த குழந்தை சுகஜீவியாக வாழ வேண்டும் என்பது விதி. அந்த வகையில் இந்த குழந்தை ஏழ்மை நிலையில் பிறந்திருந்தாலும் கூட பிறந்த பிறகு ஒரு செல்வாக்கான குடும்பமாக மாறி அதன் காரணமாக இந்த குழந்தைக்கு அனைத்தும் கிடைக்கப்பெறுகிறது என்பது இந்த யோகத்தினுடைய ஒரு சாராம்சம். அதுபோல் ஒரு அரச ஜாதகத்திற்கு நிகரான ஒரு அமைப்பாகவும் இது சொல்லப்படுகிறது. அதாவது அரசன் என்று நாம் சொல்லவில்லை, ஆட்சியாளன் என்று சொல்லவில்லை, ஆனால் அரசை நடத்த அல்லது ஆட்சி நடத்த உறுதுணையாக இருக்கக்கூடிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய நபராக இவர் இருக்கிறார், அல்லது அரசு வழி ஆதாயங்களை பெறக்கூடிய நபராக இந்த ஜாதகர் இருக்கிறார். அதுபோல் எங்கு சென்றாலும் சிறப்படையக்கூடிய திறமை இந்த ஜாதகருக்கு உண்டு. காரணம், நம்ம அந்த வீடியோ பேசும்போதே சொன்னோம், இவருக்கு தனி ஆளுமை உண்டு, அதே போல் வித்தை உண்டு. இது ரெண்டும் இருந்தாலே எங்கே போனாலும் பிழைச்சிக்கலாம் இல்லைங்களா? இப்போ வித்தை என்பது என்னது? மொழியும் அந்த வித்தையில் ஒன்று வந்துடும் இல்லைங்களா? அதாவது தன்னுடைய இந்த ஒரு மொழி கற்றவன், அதாவது 2 அல்லது 3 மொழி கற்றவன் 3 மனிதருக்கு சமம் என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த அளவிற்கு அந்த வித்தை மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அந்த வித்தையை வைத்து இவர் எங்கு சென்றாலும் பல மொழி கற்றவர், எந்த மாநிலத்துக்கோ அல்லது எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவரால் பிழைக்க முடியும், தொழில் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும், புகழ் பெற முடியும் இல்லையா? அதனால தான் எங்கு சென்றாலும் சிறப்படையக்கூடிய திறமை கொண்ட ஜாதகமும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் வெளிநாட்டில் வாழக்கூடிய, அதாவது தொழில் செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய, வெளிநாட்டிலேயே செட்டிலாகி பணிபுரியக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இது தருகிறது. அதே போல் அனைத்து தரப்புகளாலும் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய, சிறப்பிக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் வளர்ச்சி, வெற்றி என்று முழங்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இது சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பினுடைய அடிநாதம், தத்துவம் ஒளி பிரதிபலிப்பு என்பதே. அடுத்தடுத்த வீடியோக்களில் சில யோகங்களை நம்ம பார்க்கலாம். நன்றி.